உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போதும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன, இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். கார்த்திகை மாதத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு வக்கரமாக இருக்கார். சிம்மத்தில் கேது வக்கரமாக இருக்கார். அதே போல் 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியன், அதே போல் 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த மாதம் வந்து சிறப்புகள் வாய்ந்த மாதம் கார்த்திகை அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் கார்த்திகை சோமவார விரதம் மேற்கொள்வது வழக்கம். இந்த கார்த்திகை சோமவாரம் பண்ணால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சோமவாரம் சொல்லக்கூடியது சந்திரனை ஆதிக்கம் உள்ள ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. சோமவாரம்னா திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அந்த கார்த்திகை சோமவாரம். அந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து அந்த சிவனை ஈவினிங் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் எல்லா சிவாலயங்களும் சங்காபிஷேகம் நடக்கும். அந்த சங்காபிஷேகத்தில் ஏதாவது ஒரு சிவாலயத்தில் ஏதாவது ஒரு வாரம் 4 வாரம் நடக்கும் அந்த சோமவாரம். அப்போ 4 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த சங்கு மூலமாக அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த கார்த்திகை தீபத் திருநாள் எதுக்காக கொண்டாடுறோம்னா, சூரியன் நீச்ச ராசியிலேருந்து உச்ச ராசியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆரம்ப மாதம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கார்த்திகை தீப வழிபாடு பண்ணுறோம். இந்த தீப வழிபாடு எதுக்கு அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்கான ஒரு வழிபாடு தான் தீப வழிபாடு. அன்னைக்கு தீபத்தை அதிகமாக ஏற்றி நல்ல சுத்தமான நல்ல நிலையில் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், அம்பாலாக இருக்கலாம், யாரை வேணால் வேண்டி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். நிரந்தர வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நீண்ட காலமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை, திருமணம் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நடக்கும். அதே போல் நிறைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பர்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நிறைய பலவிதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். காரணம் என்னன்னா, உங்கள் ராசிக்கு கேந்திர ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. உங்கள் ராசியாதிபதி 8ஆம் இடத்துல வக்கரமாக இருக்காரு. அப்போ புதிய வரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, லாட்டரி டிக்கெட் விழும், புதையல் கிடைக்கும், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முயற்சி செஞ்சீங்க. நான் நிறைய இடத்துல முயற்சி பண்ணேன் சார். உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு எடுத்துப்போமே, ஒரு வேலைக்கு நிறைய இடத்துல முயற்சி பண்ணேன், அப்ளை பண்ணேன். சில இடத்துல நீங்களே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூக்கு வாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இன்டர்வியூலாம் முடித்து கிடைக்காதுன்னு நினச்சி வந்திருப்பீங்க. அவங்க கூப்பிட்டு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க, எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், எவ்வளோ பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வேலை மாற்றத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் திடீர்னு யாராவது ஒரு ரெஃபரன்ஸில் இந்த இடத்துல வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வதற்கான ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம். அதே போல் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும். அதே நேரத்தில் இந்த திடீர் அதிர்ஷ்டம் பிரச்சனையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு தொழிலில் இருக்கவங்களுக்கு இருக்குது. இந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு சப்ளை பண்ணுற இடத்துல, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 1000 ரூபா சப்ளை பண்ணுற இடத்துல திடீர்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆர்டர் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. இந்த 10,000க்கு சப்ளை பண்ணணுன்றதுக்காக எங்கேயாவது ஒரு கடனை உடனே வாங்கி அதிக வட்டிக்கு வாங்கிட்டீங்கன்னா இந்த சப்ளை பண்ணி வர்றதுக்கான பணம் கொஞ்சம் லேட் ஆகிடும். அதில் பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், முதல்லையே சில பிளான் பண்ணி அந்த ஆர்டரை எடுங்க. இல்லை என்னால் இவ்வளோ சப்ளை பண்ண முடியாதுங்க, எனக்கு இவ்வளோ சப்ளை பண்ண தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சேஃபு.
இது திடீர் அதிர்ஷ்டமாகவும் மாறலாம், திடீர் அவயோகமாகவும் மாறி போயிடும். ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நிறைய வாய்ப்புகள் வரும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும், பண வரவுகள் வரும், எந்த பிரச்சனையும் வராது. இந்த பணம் சம்பந்தமான பிளானிங்கில் ஏதாவது ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செக்கு கொடுத்துருக்கீங்க, இல்லை செக்கு கொடுத்து பணம் வாங்குறீங்க, செக்கு கொடுத்து பொருள் வாங்கினா கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் நினச்சது ஒன்று நடந்து ஒன்றா இருந்து செக் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் சில சண்டை பிரச்சனைலாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் கமிட்மெண்ட் கொஞ்சம் லேட்டாக கொடுங்க. சார் ஒரு 15 நாள் கழிச்சு தரேன், 20 நாள் கழிச்சு தரேன், முடிஞ்சால் இந்த மாதத்தை தாண்டி கூட சொல்லுங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன கமிட்மெண்ட்டை மீட் அவுட் பண்ணிடுவீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கவனமாக இருங்க. அதிக வட்டிக்கு வாங்கவே வாங்காதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகன சம்பந்தமான யோகம் உண்டு. வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், 2 வீலர் வாங்கலாம். அது லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும், லோனும் கிடைக்கும். நிறைய தனுசு ராசி என்பது லோன் போட்டால் வாங்கலாம் ட்ரை பண்ணும்போது கூட சில பேருக்குலாம் லோனே ரிஜெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு லோனு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு வீடு வாங்கிறதுக்கு, ஒரு வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இடம் விற்கலை, வீடு விற்கலை, வண்டி விற்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா கடனை தீர்க்கறதுக்கான வழியை பாருங்கள். ஏற்கனவே கொஞ்சம் நஷ்டப்பட்டோம், கொஞ்சம் எடுத்து பிஸ்னஸில் போட்டு திருப்பி நம்ம வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணிடலாம் நினைக்காதீங்க. அதில் திருப்பி போய் மாட்டிப்பீங்க. திருப்பியும் பழைய விஷயங்கள் அப்படியே திருப்பி நடக்க ஆரம்பிச்சிடும். திருப்பி கடன் பிரச்சனை மாட்டிப்பீங்க. கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடன் அடைங்க. அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸில் திருப்பி பணம் வந்தால் கூட ஒரு கடன் அடைச்சி திருப்பி வாங்கிக்கிங்க. அந்த மாதிரி விஷயங்கள் செய்வது நல்லது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உறுதியாக உண்டு, அது எந்த டவுட்டும் கிடையாது. குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கண்டிப்பாக திருமண யோகம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமணம் நடந்து முடிந்தவங்க சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்கனால ஏதாவது ஒரு குறைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மேலே, மனைவி மேலே ஏதாவது ஒரு குறைகளை நீ கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க. அதனால் ஒரு சண்டைகள், நீ அப்படி சொன்ன இப்படி சொன்ன ஏதாவது பேச்சுகள்லாம் வரும். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக இருப்பீங்க, எந்த பிரச்சனை வராது. வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான ஒரு அற்புதமான யோகத்தை இந்த மாதம் கொடுக்க போகுது. காரணம் என்ன, 12ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல 3 கிரகம், உங்கள் ராசியாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கனால வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல வசதியோடு வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்புகளோட வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. அங்கேயே கணவன் மனைவி சண்டை சச்சரவுலாம் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கி நல்லபடியாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அங்கே குழந்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, அந்த நிலை மாறி சந்தோஷமாக வேலை வாய்ப்புடன் வெளிநாட்டில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய மாதம். அது அதிர்ஷ்டமா அது பிரச்சனையா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போல தசாபுத்தி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் சிலது நடக்கலைன்னு சொல்கிறோம். அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அதே போல் சில பேருக்கு வந்து புதன் தசை நடக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை, ஒரு கடன், ஒரு பொருளாதார ஏமாற்றம், பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதை உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க. வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கறதில்ல. அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது, அதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் PDFல வரும். அதில் பலன்கள் இருக்காது. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அடிப்படையிலேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களை கர்மாவுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசனம் சொல்லித்தரோம். அது தவிர தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.